பிரைஸ் தி லார்ட். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய அனுக்கிரகம் கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, நாம் ஆராதிக்கிற தேவன் மூவொரு தெய்வத்தை ஆராதிக்கிறோம். அதாவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். அவர்கள் ஒரே தெய்வமாக நமக்கு வேதத்துல நமக்கு விசுவாசத்தின் வழியிலே நடத்துவதற்கு நாம் திருத்துவ தேவனை நாம் ஆராதிக்கிறோம். இங்கு பரிசுத்த ஆவியானவருடைய இந்த நடவடிக்கையில் தான் நாம் பார்க்கும்போது தேவனுடைய பிள்ளைகளுக்கு பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் தேவை. இந்த நேரத்துல இந்த வார்த்தையை நீங்க இப்ப கேட்டுக்கொண்டிருந்தீங்கன்னா தேவ சமூகத்துல ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆவியானவரே என்னை அபிஷேகம் பண்ணுங்க. ஃபில்லிங் இன் ஹோலி ஸ்பிரிட். எனக்கு பிரியமானவர்களே, ஆவியானவருடைய அருள் மாறி ஆவியானவருடைய நிறைவு, அதாங்க அபிஷேகம் அந்நிய பாஷையின் மூலம் வெளிப்படுகிறது. அந்த அபிஷேகம் தேவனுக்குரியவைகளை முன்னோக்குகிறது. அந்த அபிஷேகம் பாவ சாயலை விட்டு ஒழிக்கிறது. அந்த அபிஷேகம் தேவனுடைய சுவிசேஷ வேலைக்கு நம்மை தீவிரப்படுத்துகிறது. அந்த அபிஷேகம் பரிசுத்த வாழ்வுக்கு நம்மை அர்ப்பணிக்க செய்கிறது. அந்த அபிஷேகம் தேவனுக்காக எல்லாவற்றையும் கொடுக்க நம்மை தூண்டுதல் செய்கிறது. பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் வல்லமையினாலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கு அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு அபிஷேகம் தேவை. பிசாசை ஜெயிக்க அபிஷேகம் தேவை. கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலே the meaning of the Christ is anointed. கிறிஸ்து என்றாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்ற அர்த்தம். எனக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய சொத்து பரிசுத்தாவின் அபிஷேகம். அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள வரும்போது அநேக வியாதியஸ்தர்கள் நீங்க போய் ஜெபிக்கும் போது அவங்க என்ன விதமான பிசாசின் கட்டுகளிலே அவன் வியாதியில நொறுக்கப்பட்டிருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகம் அங்கு பிசாசின் கட்டுகளை உடைத்து வியாதியஸ்தனை சுகமாக்கி அனுப்ப தேவன் உங்களை கொண்டு செயல்படுத்துவார். இந்த நாட்கள்ல சபைக்கு தேவை பின்மாரின் அபிஷேகம். இன்றைக்கு நம்மை சுற்றிலும் அநேக வியாதியஸ்தர்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கு அநேகர் பிசாசின் கட்டுகளாலே இன்னைக்கு வியாதியில படுக்கை இருக்கிறாங்க. எத்தனையோ இடங்களுக்கு போய் பார்க்கறாங்க, சுகமாகல. எங்க போறதே தெரியல. ஒண்ணும் இல்லைங்க, அவன் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு வரம் அபிஷேகம். ஆவியானவருடைய சமூகத்தை நல்ல அந்நிய பாஷை பேசி நல்ல ஆண்டவரை துதிச்சு வியாதியஸ்தனுக்காக நீங்க ஜெபிச்சு பாருங்களேன். எப்பேற்பட்ட நாட்பட்ட வியாதி இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் வியாதியின் நுகங்களை முறித்து கிறிஸ்துவின் நாமத்தினாலே சுகமாக்க கர்த்தர் உங்களை கொண்டு பயன்படுத்துவார். ஆமென். வேதம் சொல்லி இருக்கிறது, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும். சாத்தானை ஜெயிக்கணும்னா சும்மாலாம் போக முடியாதுங்க. பரிசுத்தாவி நிறைவும் அபிஷேகம் இருக்கணும். அவனுடைய அதிகாரத்தை முறியடிக்கணும்னா தேவனுடைய வல்லமை நமக்குள்ள இருக்கணும். வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கினவராய் சுற்றித் திரிந்தார். இன்றைக்கு நமக்கு எல்லாருக்குமே செய்யக்கூடியது ஆண்டோர் கொடுத்த கட்டளை சுவிசேஷ ஊழியம். அந்த சுவிசேஷ ஊழியம் நாம் செய்ய தேவனிடத்தில் ஆத்துமாக்களை கொண்டு வர வேண்டும் என்றால் தேவ சமூகத்துல பரிசுத்தாவி நிறைவுக்குள்ளாய் கடந்து வரும்படி ஆவியானவர் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். இந்த நாள்ல பரிசுத்தாவி நிறைவு உங்களுக்காக அவர் கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். உங்களை கொண்டு தேவன் பெரிய காரியம் செய்வார். ஜெபிப்போமா. நல்ல பிதாவே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 10:38. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் கிறிஸ்து ஆண்டவர் அபிஷேகம் பண்ணப்பட்டது போல ஆண்டவரே எங்க வாழ்க்கையிலும் அதே அபிஷேகத்தை பெந்தெகோஸ்தே நாளிலே ஆதி சபை கொடுத்தவர் இந்த நாட்களை எங்களை செயல்படுத்துங்க அப்பா. அநேகர் பிசாசின் கட்டினாலே வியாதியில் நொறுக்கப்பட்டவர்களுக்கு உம்முடைய குணமாக்கும் வல்லமையை கொடுத்து விடுதலை கொடுத்து அற்புதம் செய்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.